ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் வெள்ளரிக்காய் காய்ச்சி கிடக்கு. பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்ருக்குன்னு பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெள்ளரிக்காவை நாங்கள் இதில் இருந்தால் காலையில் பிடுங்கினோம். வெள்ளரிக்காவை பாருங்கள், எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடுங்கியிருக்கோம். செம்ம பெரிய வெள்ளரிக்காய், இவ்வளோ பெருசாக கிடந்துருக்கு. இன்னும் பிஞ்சு நிறையா கிடக்கு. எதில் பிஞ்சு கிடக்கு? இந்தா இதுலலாம் இனிமேதான் பிஞ்சு விடுது. இதுலலாம் இப்போதான் பிஞ்சு விடுது. எங்க அங்கே கிடக்கு. ஓ, இந்தா இதுக்குள்ளையும் கிடக்கு ஒரு பிஞ்சு. இதில் நல்லா தண்ணி ஊற்றினோம்னா இன்னும் பிஞ்சு நல்லா வரும்டா. இந்தா ஒளிச்சு வைக்கணும். இந்தா ஒளிச்சு வைக்கணும். பார்த்து விட்றாங்க. ஆனால் இவ்வளோ பெருசு கிடந்தது அபூர்வம். இங்கே பாருங்க. சரி சரி, 10 ரூபாய்க்கு அங்கே போட்டோம், 10 ரூபா மிச்சம் பார்த்து டெய்லி சுற்றணும் வெள்ளரிக்காய் மரத்தை, அப்போ தான் கண்ணுக்கு தெரியும். நேற்று இதுக்குள்ளே கிடந்ததே அவங்க பிடுங்கணும். இந்தா இதெல்லாம் மறைச்சு வைக்கணும். கிடக்காதுல, அதே மறைச்சு வைக்கணும். அந்த ஒன்று கிடக்கு, அந்த அதுக்கு அடுத்து ஒன்று கிடக்கு. தண்ணி ஊற்றணும். கண்டுக்கு தண்ணி ஊற்றினாதே. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய வெள்ளரிக்காய் பிடுங்கியாச்சு காலையிலேயே. இது அப்படியே மிளகாப்பொடியும் உப்பும் வச்சு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். எங்கள் வெள்ளரிக்காய் செடியிலேருந்து இதோட நாங்கள் 2 வெள்ளரிக்காய் இல்லை, நாங்களே 2 வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டோம். அது போக எங்கள் ப்ரோ ஒருத்தர் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்டாரு. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.